நம்ம ஊர்லலாம் 7 மணிக்கு மேலே பொண்ணுங்க வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 16 வயசே ஆன ஒரு பொண்ணு இந்த உலகத்தையே சுற்றிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஜெசிகா வாட்சன் இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ஆசை வருது, தனியாக இந்த உலகத்தை சுற்றிட்டு வரணும்னு சொல்லி. இதில் போட்டில் கடல் வழியாக இந்த உலகத்தையே சுற்றிட்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அப்பா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலாக ஒரு ட்ரைனரும் வச்சு அதுக்குள்ளே ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் ஆகி 2009 அவங்களுக்கு அப்போ 16 வயசு 2009 அக்டோபர் மாதம் சிட்னிலேருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னிலேருந்து கிளம்புறாங்க. எல்லா ஸ்பிங்க் லேடின்னு சொல்லி அவங்க போட்டில் கிளம்பும்போது ஒரு 100-200 பேர் வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் நியூசிலாண்டுக்கு அப்புறம் அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் புயலில் மாட்டிக்கிறாங்க. 40 அடி உயரத்துக்கெல்லாம் அலை வந்துச்சான். 40 அடி. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு இந்த ஆஃப்ரிக்கா வராங்க. ஆஃப்ரிக்கா வந்தோன்னா மௌரி இன்னொரு புயலில் மாட்டிக்கிறாங்க. தனியாகவே ஒரு பொண்ணு அதெல்லாம் சமாளிச்சிருக்காங்க. 16 வயசு பொண்ணு 7 தடவை கப்பல் முழுகிற மாதிரி போயிருக்கான். அதுலேருந்து தப்பிச்சு மௌரியாவை ஓட்டிகிட்டு வந்து 210 நாள் தனியாகவே இருந்திருக்காங்க. எந்த மனுஷங்க யாரையுமே பார்க்கல. அவங்க சேட்டலைட் ஃபோனை வச்சு அவங்க அப்பா அம்மாவோட அப்பப்போ பேசிட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ நடுவில் திரும்பி போயிடலான்னு யோசிச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க, புலம்பியிருக்காங்க. ஆனால் அப்போவுமே அவங்களோட இலக்கை நோக்கி அவங்க போயிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் அப்படியே ஆஃப்ரிக்கா தாண்டி வராங்க, இந்தியன் ஓஷன் வராங்க. இந்தியன் ஓஷன்லேருந்து மறுபடி போயிட்டே இருக்காங்க. கடைசியாக 210 நாளுக்கு அப்புறம் 2010 ஆஸ்திரேலியா திரும்பி போய் சிட்னியில் போய் அடைஞ்சிடுறாங்க. அவங்க போகும்போது 1000-2000 பேர் அவங்கள கொண்டாட காத்துட்டு இருந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டோட. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? 16 வயசில் பாருங்களேன் ஒரு பொண்ணு. நாம்பெல்லாம் இங்கே உம்மன்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறோம். மன தைரியம் இருக்குது, அதை சத்தியமாகவே பாராட்டணும். இப்போ நீச்சல் கூட தெரியாது எனக்கு. இப்போ வாய்ப்பே கிடையாது. வாய்க்கால குதிக்க சொன்னா கூட நல்லா குதிக்க மாட்டேன். இவங்களை பற்றி ஒரு உண்மையான படமே இருக்குது, ட்ரூ ஸ்பிரிட்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் படம். 210 நாள் எப்படிலாம் கடந்தாங்கன்னு சொல்லி அதில் அழகாக காட்டியிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க பெண் தோழிகளுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். ஜெசிகா வாட்சனை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு பார்ப்போம்.